ஆண்டவர் நமக்கு சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மையான விஷயம். நம்ம சூழ்நிலை நிமித்தமாக கர்த்தர் நம்மோடு இல்லை, கர்த்தர் நம்மை கைவிட்டார்னு யோசிப்பது நம்மளுடைய அறியாமை தான் தவிர, அவர் நம்மோடு தான் இருக்கிறார், நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார், நம்மை கரம் பிடித்து அவர் நடத்துகிறார். இதுதான் சத்தியம். ஒரு வியாதி பாதிக்கப்பட்டு ஒரு ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் முடியாது, இனி பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிற சூழ்நிலைகளை நம்ம மரணத்திற்குரிய சிந்தனையை யோசிக்காம அந்த மரணத்திலும் கர்த்தர் என்னோடு இருப்பதனால நான் அந்த மரணத்தை ஜெயித்து ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன்றதை யோசிக்கணும். அப்போ உலகம் நீ மரித்து போவாய் என்று சொல்லும் பொழுது, ஆவியினால் நிரப்பப்பட்ட நீ, தேவனால் அபிஷேகப்பட்ட நீ, நான் மரணத்தை ஜெயிப்பேன், அதற்கு பின் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வேன், இன்னும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக சுதந்திரிப்போன்னு அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணும். அதை குறித்து யோசிக்க வேண்டும். அப்போ இந்த வியாதியில் நான் எப்படி மறிக்க போகிறேன், நான் மறித்ததுக்கு அப்புறம் என் குடும்பத்தின் நிலை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறத தவிர்த்து, நானும் என் குடும்பமும் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம், எப்போதுமே நாங்கள் அவரை துதித்து அவருடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து உலகத்திற்கு நாங்கள் சாட்சியாக இருப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்னு டிக்ளேர் பண்ணோம்.